ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி ஆச்சு நட்டுஷிப் உடனே எபிசோட் 93 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஒரு ஃப்ராகா மாறிட்டேன். நான் இப்போ ஒரு ஃப்ராக். ஆமா, அப்படி யோசிக்கணும். தவள பாட்டு கேக்குதா? காமடாட்சுவும் நானும் இப்போ ஒன்னா செயல்படணும். தவள பாட்டு கேக்குதா? அவன் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும், அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். குழந்தை மாதிரி நடந்து காவலாம். தவளையோட பாட்டு கேக்குதா? கேக்குது கேக்குது நல்லா என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. வெளியிருந்து பார்த்தா எல்லாம் சிரிப்பாங்களே நருட்டோவை பார்த்து. அழகா நருட்டோ. காமடாட்சனுடைய எமோஷனுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கணும். உன்னோட ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கோ. அததான் ட்ரை பண்றேன். கரெக்ட்ல தெரியாம நடந்துடுச்சு. கோவப்படுது. சிக்கன் மாதிரிதான் இதை பார்த்தானா கலாச்சிருவாங்க. இன்ஸ்டியூட் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். செம்மையா கலாய்ப்பாங்க. நீ கூட சேர்ந்துப்பா. அப்படியா பௌரவர்மா, நானும் சேர்றேன். பரவாயில்லையே, அவங்க மனசு ஒன்னாயிடுச்சு. வாவ், ஹே காமடாட்சு, இப்போ நீயும் அதே தான் ஃபீல் பண்ணியா? என்ன பார்த்தா உனக்கு சைக்கிள் மாதிரி தெரியுதா? ஒருமையா கத்து கொடுங்க ஐயா. சேமா இருக்கணும். கரெக்டா இருக்குடா. இத வச்சு மட்டும் நீங்க ஒன்னாயிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு வாட்டி பாடணும். பார்த்து பாவமா இருக்கு. மூஞ்சி கடுப்பு தெரியுது. அலாதரா ஒருத்துக்கோ. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. இத சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பு கிடைக்கும். நல்லா இருக்குது. நீ கவலையே பட வேண்டாம். உன்னை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்கும் உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. காமடாட்சு, காமகீச்சி, சாக்குரா, சுனாடே, எனக்கும் கூட நீ எந்த அளவுக்கு கடுமையா உழைக்க கூடியவன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு கஷ்டம் இருந்தா அது நீ செய்யறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எனக்கே தெரியாது. முயற்சியை கைவிடுறதுக்கான அர்த்தம் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. அப்புறம் அந்த சாஸ்கே, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பான்னு எனக்கு கவலையா இருக்கு. இது வரைக்கும் நான் சாதிச்ச எல்லாத்தையும் பார்த்து அவன் பாராட்டுவானான்னு கூட தெரியல. அது நடந்தா நல்லா தானே இருக்கும் நருட்டோ. ஷாக்காவும் செம்மையா இருக்குங்க இந்த ஃப்ரேம். பார்த்தா அவங்க ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சிட்டு இருக்க பேரம்ப. பிளேஸ் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அங்க மட்டும் கிராபிக்ஸ் அப்படியே அள்ளி தெளிச்சிட்டு இருக்கிறாங்க வாசத்துல. நோட் வருது பெருசுக்கு. முன்னாடி பட்டி அனுப்பிச்சு வச்சதா? என்ன இது? இப்ப சொல்லக்கூடாது. அக்காட்ஸ்கி பத்தி சொன்னா பயந்துருவான். உங்களை பத்தியா? தூங்குனது போதும், எந்திரிங்க.
எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. நான் இப்ப உடனே கிளம்புறேன். நீங்க 2 பேரும் இப்ப நருட்டோவை கூட்டிட்டு லீஃப் வில்லேஜுக்கு போகணும். கக்காஷி கூட உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை எல்லாத்தையும் செய்யுங்க, சரியா? நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலை விட பெருசு. சரி, என்ன வேணுமோ எடுத்துக்கங்க. ஆனா அவனை நல்லா பாத்துக்கங்க. கக்காஷியை பற்றி ஏதோ நியூஸ் வந்திருக்கு. எங்கேயோ வந்திருக்கானுங்க போல. நருட்டோ, நீ இப்படியே முயற்சி பண்ண. கண்டிப்பா நீ ஒரு நாள் ஒக்காகே ஆவேன்னு நான் நம்புறேன். என்ன ஏது நடந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் நீ விட்டு கொடுக்காத. ஏன்னா அதுதான் உன்னுடைய சொத்து. யோ திரும்ப வரமாட்டியா நீ? திரும்ப போயிடுவியா? இதே வேலை. என்ன புது எதிரியா? ஆமா லேடி, அதுவும் சக்தி வாய்ந்தவங்க வேற. அவங்க சண்டை போடுறதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். அதனாலதான் நீ இப்ப இதை கொண்டு வந்து கொடுத்திருக்கியா? அந்த கிறிஸ்டலுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, கவனிச்சீங்களா? அந்த எதிரி தன் ஜூட்ஸ்ல வச்சு ஷீலா பூச்சியை தாக்கி இருக்கா. அதை அனலைஸ் பண்ண சொல்லி தான் கக்கஷி இதை உடனே அனுப்பியிருக்கா. இதுக்கு வாய்ப்பே இல்லையே. இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஷிசுனே, இத உடனே அனலைஸ் பண்ணு. லேபுக்கு உடனே கொண்டு போ. சரிங்க மேடம். இப்போ என்ன சொன்னீங்க? சொல்லாம கொள்ளாம திரும்பவும் ஓடி போயிட்டாரா? ம் ஆமா, அவ்வளவுதான். போயிட்டாரு. ஆனா ஒண்ணு, இத உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்த கொடுங்க பாப்போம். உன் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பு, நிறைய வேலை இருக்கு. அது ஒரு லெட்டர் வேறையா? இதோட அடுத்த பிரச்சனை தான் வரும் போல பெருசு. இப்போ என்ன ஆச்சு? அத பாருங்க, இங்க இருந்து பார்த்தா பள்ளத்தாக்கு நல்லா தெரியுது. கீழ இருந்து வந்தோன்னு நம்ப முடியல. பையன் எல்லாத்தையும் ரசிக்கிறான். ஆச்சரியமா பாக்குறேன் இப்பதான். நருட்டோ ஏய், என்னடா உன் கண்ணில் பட்டுட்டே இருக்கான்? லார்ட் ஒரோச்சிமாரு நமக்காக காத்துட்டு இருப்பாரு. கிளம்பு போலாம். ஆமால, கமுட்டோ கவனிக்கலையா அத? கண்ணாடி கண்ணு தெரியலடா. கீழே வராங்க. எதையாவது மோப்பம் புடிச்சியா? கீவா, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, இங்க ஒரு ஈகாக கூட இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் பியாக்குகானாலையும் எதையும் கண்டுபிடிக்க முடியல சென்சே. பூச்சி நவ்வாலா சை. ஏதோ அட்டாக் பண்ற மாதிரி வந்துச்சு. அவ வியூல காமிச்சிருக்காங்க. எங்க? நான் என் பூச்சிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் கீவா. ரொம்ப எக்ஸைட் ஆகாத. உன் நினப்பெல்லாம் எப்பவும் பூச்சி மேலேயே இருக்கு. உங்ககிட்ட ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் பூச்சிங்க இருக்கு. அது போதாதுன்னு இப்ப புதுசா இன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டு எங்க கிட்ட சொல்றியா? இந்த பூச்சி எதிரிய சந்திச்சுட்டு வந்திருக்கு கீவா. எதிரி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்குன்னா அது பெரிய விஷயம் தானே. சொல்ல வரத கொஞ்சம் தெளிவா சொல்லு. இனிமே தன்னோட ஜூட்ஸை வச்சு இதை அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. இருந்தாலும் உயிரோட தான் இருக்கு. இப்ப நீ என்ன சொல்ற? உன்னோட இந்த பூச்சிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைச்சிருச்சா? கிடைச்சிருக்கலாம் தான். அதுவும் இல்லாம என்னுடைய பூச்சிகள் ஒரு சில மணி நேரத்துக்கு மேல உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால எதிர்ப்பு சக்தியை வச்சு ப்ரீடிங் பண்ணி பார்ப்போம். நீ நெசமாவா சொல்ற? இது நல்ல பிளானு. வேலை செய்யுமானலாம் தெரியாது, ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. முடிஞ்ச அளவுக்கு உயிர் பிழைச்ச எல்லா பூச்சிகளையும் நான் கண்டுபிடிச்சு தீரணும். உனக்கு ஹெல்ப் பண்ணதா நாங்க இருக்கோம்ல. ஆமா, அந்த வேலையில இறங்குவோம். தேவைப்படாது. தேவைப்படாதுன்னு என்ன அர்த்தம்? அதுங்களை தேடி போக வேண்டியது நான் தான். நீங்க அது வரைக்கும் அமைதியா இருங்க. நீங்க கண்மூடித்தனமா ஓட ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதுங்களை நசுக்கிடுவீங்க. அந்த தப்பு நடக்க கூடாது. கக்காஷி மைண்ட் வாஷ் யோசிச்சு. நாங்களே என்ன உதவாக்குறீங்களா? இத பத்தி ஆர்கியூ பண்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. எல்லாருக்கும் பிளான் புரிஞ்சிருச்சுல? ஷீனா அவங்க எல்லாரையும் சுத்தி வளைக்கட்டும். நம்ம பிளான் போட்ட மாதிரி அந்த எதிரியை தேடி போவோம். சரி, வா போவோம். அங்க மாறுவோம். தனியா போய் இவன் தானே மாட்டிக்க போறான். இன்னும் ட்ராப்பா கூட இருக்கலாம். மறுபடியும் நான் தான் ஜெயிச்சேன். சாரி நண்பர்களே. டேய் ஒழுங்கு மரியாதை என்னன்னு சொல்லுங்கடா. தெரிஞ்சுது. நான் அப்படிலாம் பண்ணுவேனா? இன்னைக்கு என் பக்கம் அதிர்ஷ்ட காத்து அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன்.
ஆமா ஆமா, அதனால தான் நாங்க தோக்குறோம் பாரு. இருந்தாலும் சந்தேகத்துக்காக உன் டைஸை மட்டும் நாங்க எடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணலாமா? அவ இன்னும் வரல. ஏன்னா பிளானை பற்றி பேசுங்களா? போங்கடா. நல்லா போயிட்டு இருந்த கேம் ஏன்டா இப்படி கெடுக்குறீங்க? நீ வந்து விளையாடுறியா? நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வந்து ட்ரை பண்ணி பாரு. நீ என்ன இக்னோர் பண்ணல, ஆனா ஒன்னு சொல்லியே ஆகணும். இன்னும் கூட நீ அவளுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கனா, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. கோரன் உனக்கு அவ்வளவு பிடிக்குமோ? பின்ன வாய்ப்பு கிடைச்சதும் தப்பிச்சு ஓடி போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் அவளுக்கு விசுவாசமாவே இருக்கியே. கட்டி போட்டு ஓடி வச்சிருக்காங்களா? போனாலும் அவ என்ன கண்டுபிடிச்சிருவான்னு தெரியும். அப்படின்னா உனக்கு அவன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? இப்ப என்ன அவளுக்கு பயந்துகிட்டு எந்த முயற்சியும் எடுக்காம இருக்க போறியா? ஏன்னா அவனை பேத்து விடுறீங்க. கேட்கல, நீ ஏன் தப்பிச்சு போல? நாங்களா? கடைசியில என்ன நடக்கும்னு உனக்கு முன்னாடியே தெரியும். எப்படியோ சண்டை போட வேண்டியிருக்கும் தெரிஞ்சுதான் தெளிவா திட்டம் போட்டிருக்க. அவனை கோத்துட பாக்குறானுங்க. அதான் ஒரு குரூப்பை உருவாக்கி அவங்க உதவியை வச்சு தப்பிச்சு வந்திருக்க. சரியா சொன்னா? கண்டுபிடிச்சிட்டியே, பரவாயில்லையே, நீ தெளிவானவன் தான்டா. ஆனா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? பலம் இருக்கிறவன் பலத்தை யூஸ் பண்ணுவான், தெளிவா இருக்கிறவன் புத்தியை யூஸ் பண்ணுவான். நான் தெளிவா யோசிச்சு எனக்கு உதவியா இவங்களை வச்சுக்கிட்டேன். பலத்தை மட்டுமே பயன்படுத்தினவன் கடைசியில என்ன ஆனான்னு நினைக்கிற? எல்லாம் சேர்த்துட்டானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பலத்தை விட புத்திசாலித்தனம் தான் ரொம்ப முக்கியம். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, அந்த சண்டை மட்டும் கொஞ்சம் நீடிச்சிருந்தது, அப்புறம் எங்களுக்குள்ள நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வேண்டியிருந்திருக்கும். பாவீங்களா? யாரும் ஸ்ட்ராங் இல்ல. தான் தனியாவே சண்டை போட்டு அங்கிருந்து பொழைச்சு வந்தவன் எனக்கு தெரியும். நாங்க தனியா சண்டை போடும்போது உன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதுல குறியா இருந்தோம். ஆனா இப்போ நாங்க 4 பேர் இருக்கிறதுனால நாங்க ஒன்னா இருந்த போதும் உன்னால கூட எங்களை தோக்கடிக்க முடியாது. இப்ப நாம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி குரியனுக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீயும் எங்க டீம்ல சேர்ந்துட்டனா அதுக்கப்புறம் உனக்கும் நல்லது. தங்கறதுக்கு இதை விட ஒரு நல்ல இளமை கிடைக்கலையா? இந்த கோரனுக்கு பிரச்சனை தான் என்ன? ஏன் அடிக்கடி தனியா நம்மள தவிக்க விட்டுடுறான்? சரி, நான் போய் கொஞ்சம் காவல் வேலை பாக்குறேன். அட போங்கடா, எதையும் சொல்லவும் மாட்டேன்றீங்க. இந்த வவ்வால் கூட ஸ்பையோ? ஆமாம்ப்பா, பார்த்துட்டு வந்து சொல்லுது. ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஆட்டோங்க இந்த பவரா எனக்கு? அக்கமாரு அங்கே நிக்கிற. இது ஸ்மெல் பண்ணு நான் தண்டா. என்னடா கேள்வி? முடிஞ்ச அளவுக்கு வேகமா போ. என்ன சொல்லிச்சு ஒன்றும் புரியலையே. வவ்வாலுக்கு பந்தவனா இருப்போம் போல இது. அதோட பாஷையில பேசுறான். ஏதோ காவல் வேலையா போறேன்னு சொன்ன, இங்க நின்னுகிட்டு இருக்க. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். தெரியாம பண்ணிட்டு இருக்கான். வேலையை ஆரம்பிச்சிருவேன். நீ மட்டும் ஏன் போகணும்? நானும் உன் கூட வரேன். உன்னை மட்டும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப என்ன நீ என் பேச்சை கேட்டு நடந்துக்க போறேன்னு சொல்றியா? டாக் விசிலா? ஆமா சென்சை, அக்கமாருக்கு நிச்சயமா அந்த சத்தம் கேட்டுச்சு. இது சென்ஸ் பண்ணு. எதிரியே ஒரு டாக் வச்சிருக்காங்கன்னு சொல்றியா? இல்ல, எனக்கு அப்படி தோணல. மனுஷங்க வாடிய வராத அளவுக்கு தெளிவா இருக்கிறவங்க கூடவே டாக் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே டாக் இருந்திருந்தாலும் நானும் அக்கமாரும் அதை கண்டுபிடிச்சிருப்போமே. அப்படின்னா ஏன் ஒரு டாக் விசில பயன்படுத்தணும்? ஏன்னு தெரிஞ்சாதான் சொல்லிருப்போனே. எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஆனா அவங்க இங்கதான் பக்கத்துல இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது.
ஒரு வழியா லீஃப் வில்லேஜுக்கு வந்தாச்சு. எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் தான். முதல்ல இச்சிராக்குக்கு போய் தேவையானதை சாப்பிடணும். திரும்பவும் ட்ரைனிங்க்கு முன்னாடி கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணணும். தலைவரே நருட்டோ, கோணங்குமாரு ஹாட் ஸ்பிரிங்ஸ் கிட்ட போயிட்டு விவகாரமான ஜூட்ஸ் எதுவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நானும் கத்துக்கிட்ட புது என்ன பூரா அங்கேயே இருக்கு. ஐயோ என்னடா நீ அவனை அடிக்கிறா? மண்டையில அப்படி கொட்டிட்டு ராமன் பால் வாங்கி கொடுத்து சரி கட்டிடலாம்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஜுட்சுவை பயன்படுத்துறதுக்கு நேரம் காலம் பார்க்கணும். எல்லா இடத்துலயும் சும்மா அதே பண்ணுகிறான். சமனிங் ஜுட்சு நீயும் வேற என்ன கத்துக்கொடுறா அவனுக்கு? டேக்கப்பா, அப்படின்னா நீங்க சம்மன் பண்ணா இதுங்க தான் வருமா? உண்மை என்னன்னா இதை விட பெருசா என்னால வரவழைக்க முடியும். ஆனா தற்சமயத்துக்கு இவங்களை வச்சு நாம அட்ஜஸ்ட் அவன் வந்தா அவ்வளவுதான். எதுக்குடா கூப்பிட்ட? பார்த்து என்ன சொன்ன? நீ எங்க அப்பாவுடைய அடியாளன்றத மறந்துட்டியா நருட்டோ? கொஞ்சம் சீன் போட விடுங்களேன். அந்த சின்ன பையனுக்கு நான் என் கெத்த காட்டணும். ஓஹோ, நம்மளுடைய ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? யோசி மாதிரி இருக்கு. அடடா போச்சு, நான் ஸ்நாக்ஸ் பத்தின விஷயத்தை மறந்தே போயிட்டேன். நம்ம ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கேட்ட ட்ரீட்டை வாங்கி கொடுக்கவா? என்ன சொல்ற? சாப்பாடே கொண்டு கோணங்குமாரு வந்து முடியாத ட்ரைனிங் பண்ண போறீங்க. சிரிப்பாண்டாங்க. ஓகே ஓகே, என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்குறேன். எங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர முடியுமா கோணஹமரு? செலவுக்கு இது போதும்ல? சரி, வாங்கிட்டு வரேன். பஸ்ஸை காலி பண்ணிட்டியடா? இவங்க இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு என் சொத்தை பூரா அழிச்சிருவாங்க போல இருக்கே. அதுக்குள்ள முடிச்சிட்டியா? ஏய், திங்கிறதுல இவன் கில்லாடி போல. கவரை மட்டும் வெளியே தூக்கிச்சு. கடைசியா ட்ரைனிங்ல நாம டைமிங்க பத்தி ஃபோக்கஸ் பண்ணோம்ல, அங்க இருந்தே திரும்பவும் ஆரம்பிப்போமா? நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நீ முதல்ல கொஞ்சம் தண்ணிய துப்பணும். சரியான நேரத்துல நான் என்னுடைய சக்கராவை இன்ஃபியூஸ் பண்றேன். புரிஞ்சுதா? வல்லது தண்ணி துப்புற பவர் இருக்கா? அது கேட்டிங்களா? உன்னுடைய வாட்டர் பிஸ்டலை நீ இப்ப பயன்படுத்தணும். சரியான நேரத்துல நாட்டுல தண்ணியில அப்படிதானே போயிருப்பாங்க. அது கூட எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல மாதிரி சொல்லு. கடவுளே, உன்னுடைய வாட்டர் ஸ்டைல் ஜுட்சுவை பயன்படுத்தி தண்ணியை ஷூட் பொறுமை ரொம்ப சொல்லிக்குது. வாட்டர் ஸ்டைலா? ஆனா எனக்கு இன்னும் கூட புரியல. இவன் உயர்றா என்னன்னு சொல்லுங்க. ஆனா நீ ஒரு ஃப்ராக். உனக்கு வாட்டர் ஸ்டைல் ஜுட்சும் தெரியாதா? அது என்னமோ உண்மைதான். ஆனா இவனால வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியாது. சொன்னா எரும மாடு அதுதான்டா ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கணும். அதனால எப்ப முடியுமோ அப்பதான் பயன்படுத்த முடியும். அப்ப நீ என் கூட சேர்ந்து பயிற்சி எடுக்காம கேச்சி? சொன்னேன் ஜிராயத்தாவலே போதும்டா. எனக்கு ஹெல்ப் பண்ற உத்தேசமே இல்லையா? என்னால முடியாது. அப்படியா? ஏன் முடியாதுன்னு சொல்லு. இங்க வா. அதுக்கிட்ட வாட்டர் இல்லையா? பெரிய சிதம்பர ரகசியம் சொல்ல போறாரு. அது என்னன்னா என்னன்னா என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே கேட்கல. நான் என்ன சொல்ல வரேன்ற போல கேளுடா. திரும்பவும் சொல்லு. கொஞ்சம் வாயை திறந்து தான் பேசு. வாட்டர் ஸ்டைல்லாம் என்னால முடியாது. ஏய், ஐயோ எருமை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கணும். அப்புறம் டான்ஸ் ஆடி இருக்கணும். பெருசா அது சொல்லியிருக்கலாம்ல. இந்த எபிசோட்லயே சத்தியமா இப்போ வரைக்கும் என்னன்னே சொல்லாம ஓட்டினுக்கிறாங்க. போன எபிசோடு சரி ஓகே, அது வந்து இவனுக்கு நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கு, சரி வந்துடும். சரி இந்த எபிசோடாவது சொல்லுவாங்க. என்னன்னே தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, என்ன பிளான், எதுக்கு இது நடந்துட்டு இருக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு இன்ட்டு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு சஸ்பென்ஸா என்னத்தை தாண்டா பண்ணுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா பெருசு இப்பயும் சொல்றேங்க, டைம் வேஸ்ட் தான் பண்ணியிருக்கு. எடுத்ததும் சொல்லியிருக்கேன். சரி இப்போ நீ கூப்பிட்ட உன்னுடைய தவக்கில் அந்த வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணிச்சு, உனக்கு தெரியும். அதுக்கு ரெண்டுத்துக்கும் அந்த ஸ்டைல் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. நீயாவது அவ்வளோ நேரம் ஆட வச்சுட்டு பாட வச்சுட்டு இப்போ வந்து ரெண்டும் சொல்லுங்க. பார்த்துக்கிட்டு அப்பயாவது சொல்லியிருக்கலாம்ல. இப்போ ரெண்டு இப்போ வந்து சொல்லுங்க, ரெண்டுத்துக்கும் எங்களுக்கு வாட்டர் ஸ்டைலே தெரியாதா அப்படின்ட்டுங்க. இது முன்னே அப்போ எதுக்குடா ட்ரைனிங், இப்போ எதுக்குடா சிங்க் பண்ணிங்கன்னு கூட இதுங்களும் கேட்கல. இவனும் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டுட்டு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கணும். இதுங்க இல்லைன்னா அப்போ ஓகேன்ட்டு அது கூடயா ட்ரைனிங் எடுத்துருப்போம். இல்லை இப்போ பெருசு சொல்லிச்சு பட்டு திருந்துட்டேன், எனக்கு பட்டாதான் புத்தி வரும். சரி பட்டா அட்லீஸ்ட் அது வாட்டர் ஸ்டைல் இருக்கும், அதுக்கு நீ சொல்லியிருந்தா கூட ஓகே. அது இல்லவே இல்லை, டோட்டல் டைம் வேஸ்ட் பண்ண போகிறான்னு தெரியும். சரி அது என்ன நினச்சிச்சு, ஒருவேளை இந்த தவக்கலை கூட சிங்க் ஆகுறது தானே மேட்ரு, அது கற்றுக்கிட்டோன்ட்டு விட்டுருச்சோ என்னமோ தெரியல. ஸோ இந்த தவக்கலை சிங்க் ஆச்சுன்னா எல்லா தவக்கலை கூடயும் அது மெஜ் ஆகிடும் இல்லையா. தவக்கலையோட அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணுன்றதுக்கு விட்டுருச்சோ என்னமோ. ஆனால் இவன் அந்த எல்லோ தவக்கலையோட மைண்ட் செட்டு தான் புரிஞ்சிருக்கான். அதோட வேக்கு இவனும் வந்து ஸ்டைலிஷாக ஃபுட்டு அது இதுன்னுவான், அதுவும் ஃபுட்டுன்னு வரும்.
அதனால கனெக்ட் ஆகிடுச்சு. இது இப்போது வேற ஒரு தாக்குலேயும் கனெக்ட் ஆகுமான்றது அதுவுமே டவுட்டு. ஆனா அதுக்கும் தெரியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் அது கத்துக்கிட்டு மட்டும் என்ன ஆகும்? அதே மாதிரி அந்த சைடும் நடக்கிறது ஒன்றுமே புரியல. அவன் என்னடா வவ்வால் ஏற்றி இவங்கள பார்த்துட்டு இருக்கான், இவங்க அவங்கள ஸ்மெல் பண்ணுகிறாங்க. இப்போ எப்போ என்ன சொல்கிறது, இந்த கக்காஷி டீம் வந்து எப்போ அவங்கள கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் என்னன்றது நம்மளுக்கு தெரியும் போல். சரி, இப்போ அந்த பொண்ணு கூட அந்த கிறிஸ்டல் போட்டல அந்த 5 பேர் வந்திருக்கானுங்க, ஏதோ சண்டை போட்டு ஜெயிச்சு வந்திருப்பானுங்க, பவரான ஆளுங்கன்னு பார்த்தா ஏமாற்றி வந்துக்கிறானுங்க. 4 பேர் கூட்டு சேர்ந்து டே நம்மளுக்குள்ளே அடிச்சிக்காமல் நின்றுவான், நம்ம தான் பவர்ன்ட்டு அவளே கூட்டின்னு வந்துடுவான். அவன் ஒருத்த மட்டும்தான் அந்த வின் பண்ணி வந்திருப்பான் போல இருக்கு. இதுங்க சும்மா ஓபிஹெச்னு வந்துக்குதுங்க. ஸோ இவங்கள நம்புறதோ இப்போ வேஸ்ட்டு தான் இல்லையா? எதனா ஒன்று இதுனா ஈஸியாக இப்போ முடிச்சிடலான்ற மாதிரி தான் நடக்க போகுது. டோட்டலாக குழப்பமாக இருக்குது. எதுவுமே நம்மளுக்கு வந்து கனெக்டடாக இல்லை. என்ன நடக்க போகுது, என்ன இதுன்னே நம்மளுக்கு புரியல. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.